என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறானேன்னு சொல்லி யாரும் நம்மளை தப்பாக நினைக்கக்கூடாது. எனக்கு வேறு வழி தெரியல அர்த்தா. அண்ணனை இதை தாண்டி பெட்டராக கம்பேர் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது. அதுக்காக இது ஏதோ அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டெல்லாம் கிடையாது. பாரம்பரியமாக இருக்கிற பேர் தான். கொஞ்ச நாளாக புழக்கத்தில் இருந்தது பழக்கத்தில் இல்லாமல் போச்சு. ஆனால் எங்கள் ஊர் பக்கத்தில் இன்னும் அது வழக்கத்தில் தான்ப்பா இருக்குது. என்ன தெரியுமா, இத்தனை நாளாக பட்டு துணி நினச்சி பீ துணியை எடுத்து தலையில் தூக்கி வச்சு தாங்கிக்கிட்டு இருந்தோம்டா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ அவரும் இருக்கிறாப்புல. அப்போ இத்தனை நாள் அது பட்டு துணியாக இருந்துச்சா, இப்போ தான் அது பீ துணியாக மாறுச்சா அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து அது ஆய் துணி தான். அதை வெளியில் தெரியாமல் நாற்றம் மருந்து அடித்து இத்தனை நாள் வாடை வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படிப்பா இப்போ மட்டும் அது பீ துணின்னு அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடிக்கிற காற்றுல அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதோட ஒரிஜினல் ஸ்மெல்லை கவர் பண்ண முடியலை. வாடை குப்புன்னு தூக்கி ஊரே மணக்குது. அதோட ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்றது இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. இது பட்டு துணி இல்லை, பீ துணி தான் அப்படின்றது இப்போ தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. சரிப்பா, ரைட்டு, ஓகே, அது பீ துணி தான். அது இப்போ யார் அந்த பீ துணி, எதுக்காக அவரை பீ துணின்னு சொல்கிறோம்? அந்த பீ துணி வேறு யாரும் இல்லை, நம்மளோட ப்ரௌடு கொண்டடிக்கா. அவர் தான் அந்த பீ துணி. ஏன் அவரை அந்த அளவுக்கு சொல்கிறோம் அப்படின்றத உள்ளே பார்த்துருவோமா? லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் திருப்பா கூத்தடி கூப்பு. இப்போ ஒன்றிய அரசு ஒரு பட்ஜெட் தாக்கலை பண்ணுச்சு. அந்த பட்ஜெட் தாக்கலை நம்ம எல்லாரும் பார்த்தோம். பட்ஜெட் தாக்கல்ன்ற பேரில் தமிழ்நாட்டு மேலே இந்த ஒட்டுமொத்த வன்மத்தையும் கொட்டி தீத்தாங்க. அத்தையும் நம்ம பார்த்தோம். எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை பழி வாங்கினாங்க. பேரை கூட சொல்லலையே. அந்த பேரை கூட சொல்லாமல் தமிழ்நாட்டு மேலே இந்த மொத்த காண்டையும் இறக்கி சரி செஞ்சுக்கிட்டாங்க. அப்படித்தான் சொல்லணும். உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டு கையை விரித்து நின்ட்டாங்க. என்கிட்டேருந்து உன்னால் எதையுமே வாங்க முடியாது. இதை கேட்டால் நார்மலாக ஒரு மனுஷனுக்கு அடிப்படை உணர்வு இருக்குல்ல, இந்த மானம், ரோசம், சூடு, சொரணை, கோபம், ஏமாந்துட்டோன்ற காண்டு எல்லாம் இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்? அவரை ஐயா ஸ்டாலினை நிதி ஆயோக் எல்லாரும் கூப்பிட்றாங்க. ஐயா பிரதமரோட தலைமையில் 27ஆம் தேதி அந்த கூட்டம் நடக்குது. நினச்சி பாருங்கள், அவர் நிலைமையில் நம்ம இருக்கிறோம். நமக்கு என்ன தோணும்? இவங்க மூஞ்சியை போயிட்டு மறுபடியும் நம்ம பார்க்கணுமா? இவங்க தான் எதுவுமே இல்லைன்ட்டாங்களே, தரமாட்டேன்ட்டாங்களே, இந்த கூட்டத்துக்கு போய் நமக்கு என்ன பிரயோஜனம் தோணுமா தோணாதா? அதைத்தான் மனசில் வச்சுக்கிட்டு தன்னோட எதிர்ப்பை பதிவு பண்ணுறாரு. நல்லா கேளுங்க, எதிர்ப்பை பதிவு பண்ணுறாரு. நீ எனக்கு எதுவும் கொடுக்கல. இதே மாதிரி கர்நாடகா சித்தராமையாவும் வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணிக்கார் போகலைன்னு. இன்னும் எத்தனை பேர் போகாமல் இருக்க போகிறாங்கன்னு தெரியல. போகலை. இப்போ அதுக்கு இங்கே ஆல்ரெடி அந்த கழுதை கத்துச்சு. ஆனால் இதுக்கு சேர்த்து இப்போ அந்த கழுதை கத்துது. அந்த கழுதை என்ன கத்துது அப்படின்னா, ஏங்க யாரங்க ஏமாற்ற பார்க்குறீங்க? இந்த விளம்பர அரசியல்லாம் இங்கே பண்ணாதீங்க. போயிட்டு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு வாங்க. கேட்டால் தானே கொடுப்பாங்க. சும்மா அப்படியே எல்லாத்துக்கும் புசுன்னு எதையாச்சும் ஒரு ட்ராமாவை போட வேண்டியது. அவர் சொன்னது பேரை சொல்லன்றதுக்காக போகாமல் இருப்பீங்களா? இந்த மண்டையில் என்னதான் இருக்குன்னு தெரியலப்பா. உண்மையிலே மூளை இருக்கா இல்லை புழுக்கதான் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இருக்கான்றது தெரியல. பேரை சொல்லாமல் இருந்ததுக்காகவா போகாமல் இருக்கிறாங்க? பேரை இல்லை, உனக்கு எதுவுமே இல்லைன்னு அடித்து சொல்லியிருக்காங்க. நிதியெல்லாம் கிடையாது, உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அப்படியே இருந்தாலும் உனக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அதுக்குத்தான் அவர் போகிறார். அங்கே போய் என்ன பண்ண கேட்குறாப்புல இல்லை, என்னப்பா கேட்க வேண்டியதை கேளுங்கன்னு. அவங்க பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டோட நிலைமை இப்படி இருக்குது.
எங்களுக்கு இவ்வளவு வேணும், இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கொடுங்க, ஆலோசனை பண்ணுங்கன்னு ஆல்ரெடி கோரிக்கையை எடுத்து வச்சாச்சு. அதாவது காது கேட்காதவனுக்கு செவிட்டு மிஷினை வாங்கி விட்டு நல்லா சத்தம் போட்டு அவன் காதில் சொல்லி கேட்க வைக்கலாம். அது கூட அது நியாயமான பேச்சு, அவன் மேலே குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவனுக்கு காது கேட்காது. ஆனால் இங்கே காது நல்லா கேட்கும் அவனுக்கு. அதாவது எப்படின்னா, அவன் வரும்போது அவனுக்கு என்ன தேவையோ அதை பேசுகிறப்ப அதை சொல்கிறப்ப அவனுக்கு காது நல்லா கேட்கும். நம்ம தேவையை மறுபடியும் போயிட்டு அவன்கிட்ட கேட்டோன்னு வைக்கல, அப்போ அவன் செவிடனாக போயிடுவான். அப்படி செவிடனா நடிக்கிறவன் காதில் மைக் செட்டை வச்சு கற்றுனாலும் கேட்குமா? இல்லை கடப்பாறையை விட்டு காதுக்குள்ளே ஆட்டினாலும் அவன் ஏதாச்சும் ரியாக்ஷன் பண்ணுவானா? கம்முன்னு தான் இருப்பாங்க. அதை எதுக்கு போய் செஞ்சுக்கிட்டு, அதைத்தான் ஆல்ரெடி கேட்கலன்னு சொல்லுங்க, நம்ம பார்த்துக்கோ. ஒருவேளை உங்கள் பேச்சுக்கே வருவோமே, ஐயா அவங்க கேட்கணும்யா, அவங்க கேட்டிருக்கணும், அவங்க கொடுத்துருக்கணும், இந்த பிரச்சனைலாம் தெரியணும். இப்போ தானே எலெக்ஷன் வந்துட்டு போச்சு, 40 தொகுதியிலையும் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு லிஸ்ட்டு போட்டு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை. எங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. நல்லா தெரியாதவன்கிட்ட கேட்கல, தெரியாத மாதிரி நடிக்கிறவன்கிட்ட போயிட்டு எப்படி கேட்குறது? ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலேயே தெரியலை, சும்மா அந்த எலெக்ஷனுக்காக இந்த உங்கள் ஐயா சொன்ன மாதிரி ஜும்லா அந்த மாதிரி எதையோ ஒன்று அடிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோமே, எங்களுக்கு என்ன தேவைன்னே தெரியலையே, எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி நீ எனக்கு வந்து சரி பண்ணி தருவ? அப்போ இத்தனை நாள் நீ இங்கே சொன்னது பொய்யா, இல்லை இப்போ நீ சொல்கிறது பொய்யா? நியாயமாக யாரை ஏமாற்ற பார்க்குறேன்னு ஐயா ஸ்டாலினை பார்த்து அண்ணன் கேட்குறாரு. நீ அதே நேரத்தில் உன் குரலை ஒசத்தி என்னங்க பேரையா வாசிக்கலை, யார் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு குரலை கேட்டிருந்தீங்கன்னா, அப்போ சொல்லியிருந்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஐயா பிரதமர் ஏமாத்துறாருங்க, உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்து கொடுத்தும் உங்களுக்கு திருப்பி எதுவும் தரமாட்டேங்கிறாங்க, நீங்களாம் இழிச்சவாயங்களா அப்படின்னு எங்களை பார்த்து நீ கேள்வி கேட்டிருந்தாலும் பரவாயில்லையே. அப்போ நீ வாயை வச்சுட்டு என்ன சொன்ன? ஐயா இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமானது, அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்கு வரும், அந்த ஈர வெங்காய வழக்கெண்ணெயெல்லாம் எங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கு தனியாக என்ன பண்ண கேட்குறாங்கல்ல. ஏற்கனவே கொடுத்த காசை இவங்க தரமாட்டேங்கிறாங்க, கொடுக்குறேன்னு சொன்ன காசையும் சென்னை மெட்ரோவுக்கு. இப்போ இந்த இதுக்கு மதுரைக்கும் சரி கோயம்புத்தூருக்கும் சரி தாரேன்னு சொல்லிட்டு இவங்க எதையுமே கடைசியில் பார்த்தா கிண்டுன்னு அல்வாவத்தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கூட்டாளிகளுக்கு மட்டும் கேட்காம அவங்களுக்கு மட்டும் உட்காந்து கேட்டால என்ன, அவங்க கூட உட்காந்து தனியாக மீட்டிங், சரி மீட்டிங்கை போட்டிருக்க வேண்டியதானே, கேட்கணுன்றீல்ல. யார் யாருக்கு என்னப்பா தேவை எல்லாரும் ஒரு லெட்டர் அனுப்புங்க, கன்சல்டேட் பண்ணுவோம். செஞ்சியலா? உங்கள் இஷ்டத்துக்கு தானே பண்ணிய, இதை செய்வோம் அதை செய்வோம், இது ஓ இஷ்டத்துக்கு நான் சொன்னாலும் அதை நீங்கள் கேட்க போறியா என்ன? இல்லை இல்லை, இங்கேருந்து கிளப்பிக்கிட்டு வந்துடுறாங்க. இதில் தமிழிசை அக்கா வேற, பெண் என்பதால் நீ தப்பித்தாய்ன்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கு. இருந்தாலும் கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் அக்காவை பார்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அக்காவும் இதே தான் சொல்கிறாங்க, நிதி ஆயோக்கை எப்படி இவர் புறக்கணிக்கலாம், அங்கே போய் என்ன புண்ணியம்னு சொல்லுங்க. நிதி ஆயோக்கு போய் என்ன புண்ணியம், என்கிட்டேருந்து எடுத்து நீ எல்லாருக்கும் கொடுக்குற, எனக்கு கொடுக்க வேண்டியதை கூடியானா அதையும் கொடுக்க மாட்டேங்கிற. அந்த கேள்வியை நீ இங்கேருந்து கேட்கணும்ல, அதை கேட்டிருந்தேன்னா அப்போ அண்ணன் பேச்ச ஐயோ அப்படின்னு தூக்கி அண்ணனை மெச்சு கொண்டாடி இருந்திருப்போமே. இப்போ உட்காந்துக்கிட்டு இதில் வேற காங்கிரஸுக்கு வேற போயிட்டாங்க. 2004லேருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் 8000 கோடி தான் கொடுத்துச்சு, ஆனால் எங்கள் அரசு 1 லட்சம் கோடி கொடுத்துச்சு. அறிவுன்றது அரை ஸ்பூன் இருந்திருந்தால் போதும், இந்த கேள்வி வாயிலேருந்து வந்திருக்காது. 2004லேருந்து 2014 வரை ஜிஎஸ்டின்னு ஒன்று இருந்துச்சா? மாநிலங்களுக்கு அவங்க காசு அவங்க வரி அவங்க வாங்கி அவங்க செலவு பண்ணிட்டாங்க, ஒரு சில வரி மட்டும் அங்கே போகும். அது இல்லாமல் 2004 2014 விலைவாசி என்ன, 2004 2014 தேவைகள் என்ன, இதையெல்லாம் கம்பேர் பண்ணி இப்போ ஒட்டு மொத்தமாக 14லேருந்து மொத்த ஜிஎஸ்டி அவன்கிட்ட, என் கையில் இருந்த காசு அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட திரும்பி நான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவ்வளோதான் கொடுக்கணும். அவன் நியாயம் தானே, என்கிட்ட ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான்,
நான் உனக்கு தேவைப்படுறப்ப தரேன், நீ உன் கையில் இருந்தால் நீ செலவழிச்சிருவ, கணக்கு தெரியா சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி ஏமாற்றி என்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ தேவை இருக்குடா, எனக்கு கொஞ்சம் குடுடா, வீட்டையெல்லாம் சரி பண்ண வேண்டியதுக்கு, பைப்பெல்லாம் ஒழுகுது, கூரையெல்லாம் போடணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு படிக்க வைக்கணும், காசு கொடுப்பா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட ஏது காசு, இங்கே ஏதோ கொட்டி கிடக்கிற மாதிரி வந்து நிற்கிறியா, அப்புறம் எதுக்கு என்கிட்டேருந்து வாங்கிட்டு போன? இந்த அடிப்படை அறிவு உனக்கு இருந்திருந்தானே இந்த கேள்வியை நீ கேட்பியானே? இது கூட தெரியாமல் தான் நீங்கள் அரசியலில் புல்டோசர் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்ச நாள் அந்த அறிவு வேண்டாம்னு எதுக்கெடுத்தாலும் காங்கிரஸ் காலுக்கு கீழே போய் தேட வேண்டியது, எப்படா எதிராக கிடைக்கும்ட்டு. இப்பையும் ஓடி போயிட்ட. நீ ஏன் நிதி கொடுக்குறேன்னு கேட்டால் அவன் கொடுத்தானான்ட்டு போகிற. இதில் நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு கோபம் வேற வருது. ஏதோ ஒரு மாநிலத்து பேரை சொல்லலைன்னா அந்த மாநிலத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு அர்த்தமா? இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுங்க. ஐயா இங்கே இருக்கிறார்ல ஐயா ஸ்டாலின், அவர் ஒரு வேளை நிதி ஆயோகம் நீங்கள் அப்படியே நிறைய அள்ளி கொடுத்து திட்டங்களை கொடுத்து, நீ யாரையா எனக்கு, நான் உன்ட்ட கையேந்தியா நிற்கிறேன், நீ எனக்கு காசு கொடுத்து தான் என் ஸ்டேட்டை நான் டெவலப் பண்ணோம்னா அப்படி ஒரு இது எனக்கு வேண்டாம்யா, என்னால் வர முடியாது அப்படின்னு அவர் ஸ்டாலின் ஐயா சொல்லியிருந்தா நாங்கள் கேட்போம். நீங்கள்லாம் கேட்க வேண்டாம். நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏங்க நிதி ஆயோகம் போகாமல் இவர் ஏமாத்துறாரு நீங்கள் சொல்ல, நாங்கள் சொல்லுவோம். அவங்க தான் கொடுக்குறேன்றாங்கல்ல, போய் வாங்குங்க. அதை விட்டு இப்படி இங்கே உட்காந்து முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி? எங்கே முரண்டு பிடிக்கணுமோ அங்கே முரண்டு பிடிங்க, நாங்கள் கேட்போம். கண்ணுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் பாயை விரித்து சுருட்டி போட்டாங்கல்ல ஒட்டு மொத்தமாக மடித்து. ஆனால் கட்சி வேற கவர்மெண்ட் வேறன்ற அந்த கணக்கு கூடவா தெரியாது? ஓட்டு இந்த ஐயா முதல்வரே அதை சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காரு? அரசியலை மறந்துடுங்க, தேர்தல் அரசியலை மறந்துடுங்க, நம்மெல்லாம் ஒட்டுக்காக இருந்து நாட்டுக்காக உழைப்போம். ஆனால் இப்படி புதைச்சிட்டியில் தமிழ்நாடு, அதுதானே அவருக்கு வருத்தமாக இருக்குது. அதனால தானே அவர் போகாமல் இருக்கிறாரு. இல்லாட்டி அவரை போக விடாமல் இங்கேருந்து உள்ள அவரே சொல்கிறாரு, போகிற முடிவில் தான் நான் இருந்தேன், எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு என்னென்ன வேணும் என்னென்ன தேவை இதெல்லாம் சேர்த்து வச்சேன். ஆனால் இவங்க கொடுத்த அந்த வெள்ளை பேப்பரை வச்சு நான் என்ன கை துடைக்கவா இல்லை வாய் துடைக்கவா இல்லை என்ன பண்ண? எனக்கு ஒன்றுமே இல்லையே. என் ஊர்க்காரரை காப்பாற்ற எனக்கு எதுவுமே இல்லையே. தமிழ்நாடு மட்டும் என்ன ஜெகஜோதியாக இருக்கா? விட்டுட்டு போனால் அவங்க அவ்வளோ தூரம் கடலில் தள்ளாடி அல்லாடி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் மீட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ கையை எல்லா ஸ்டேட்டுமே தள்ளாடிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவங்க வச்சிருக்கிறது நிலமை அப்படி. இதில் வேற உங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டியலா? ஏன் ஐயா ராமதாஸ் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இந்த பட்ஜெட்டு மனசு வலிக்குது. சீமானன் சொல்லியிருக்காரு, ஐயா எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, இங்கே இருக்கிற அத்தனை பேர், ஏன் என்டையர் இந்தியாவில் எதிர்கட்சியாக இருக்கிற அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டு ஒரு என்ன சொல்ல பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பட்ஜெட்டு, பழி வாங்குகிற பட்ஜெட்டாக தான் இருக்குது, அவங்கள காப்பாற்றிக்கிற பட்ஜெட்டாக தான் இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒன்று ரெண்டு, அதாவது இப்போ சொல்கிறாங்களே இந்த மாநிலங்களுக்கெல்லாம் நாங்கள் பண்ணிக்க இருந்தாலும் பேர் சொல்ல, அந்தந்த மாநிலங்களுக்கு அவங்க பண்ணது மாநிலங்களோட தேவைகளுக்காக இல்லை, அவங்க மத்தியில் உட்கார்ந்துருக்காங்க இல்லை, அவங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க இல்லை நண்பர்கள், அந்த நண்பர்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவங்க இங்கே ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. இந்த லட்சணத்தில் மத்திய அரசுன்னு சொல்லலைன்னா கோபம் மட்டும் வருது இல்லை, அந்த கோபம் ஹேர் வருது இல்லை. அந்த மத்திய அரசுன்னு சொல்கிறதுக்கு என்ன, இதுக்கு இருக்கிற எல்லா ஸ்டேட்டையும் ஒரே மாதிரி பார்க்கணும், அத்தனை ஸ்டேட்டையும் மத்தியஸ்தராக இருந்து எல்லா வேலையும் செய்யணும், அதுதான் மத்திய அரசு. இந்த மாதிரி ஓரஞ்சாரமாக ஒதுங்கி போயிட்டு மறைச்சு கொடுக்குறது, ஒழிச்சு கொடுக்குறது, அவங்களுக்கு மட்டும் திணிச்சு கொடுக்குறது. இந்துவில் போய் ஒரு ஆர்டிகளை பாருங்கள், அருமையாக சொல்லியிருக்கான். ஐயா மோடி சட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பக்கம் பங்கு பிரித்து நிதிஷ்க்கு நாயுடுக்கும் கொடுக்குற மாதிரி இங்கே இருக்கிறவங்களை ஸ்பூனில் அள்ளி வைக்கிற மாதிரி மிச்ச ஸ்டேட்டுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அருமையாக போடுறது. அவனை என்ன சொல்ல போறிய? எந்த ஸ்டேட்டுக்குமே இல்லையா? அதைத்தான் கேட்க. அதனால தான் கோபம் வருது எல்லாருக்கும். இதுக்கு போய் புறக்கணிப்பாங்களா? வேற எதுக்கு புறக்கணிப்பாங்க? நிதிஷ் ஐயாவும் நாயுடு ஐயாவும் இல்லை இருக்கிற எல்லாத்தையும் எங்ககிட்டே கொடுத்துட்டாங்க, மற்ற ஸ்டேட்டில் பாவம் பிச்சை எடுக்கிற நிலமையில் இருக்குது, நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு நிறையா கொடுத்ததுனால நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படி சொல்கிறீங்களா? அப்படி சொல்லுங்கள், அதையும் சொல்ல, அதுவும் நியாயமாக தான் இருக்குது. ஆனால் சொல்லுவாங்களா? அண்ணன் என்ன கேட்குறாரு,
போய் கேளுங்க. என்ன பிச்சை எடுக்கிறேன் ஐயா சாமின்னு காலில் விழுந்து கெஞ்ச சொல்கிறியா? நீங்கள் ஓட்டு கேட்குறப்ப கெஞ்சினீங்கள எடுத்தீங்கள அந்த மாதிரி நினச்சிங்களா? கொடுத்ததை திருப்பி கேட்குறதுக்கு நாங்கள் எதுக்கே குனிஞ்சு போகணும்? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் மண்டையை ஆட்டிட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு கொடுக்குறத குனிஞ்சு வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நான் எதுக்கு குனியணுன்ற? எங்கள் விட்டு காசை எடுத்து எங்கள் ஸ்டேட்டில் எந்த வருமானமும் வேணாம், தனியாக நாங்கள் சென்ட்ரல் நடத்தி காட்டோம், எங்கிட்ட அந்த தரமாக இருக்குது, பண்ணுவியா? அப்போ பண்ணு. நீங்கள் சொல்கிற மாதிரி குனிஞ்சு கை கட்டி இடுப்பில் துண்டை கட்டி நின்று கேட்குறேன். ஏன்னா சொந்த காசை கொடுக்குறீல்ல, ஒரு பைசா உங்ககிட்ட கிடையாது, ஒரு பைசா. ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த திமுறை ஏதோ உங்க காசை எடுத்து கொடுக்குற மாதிரில பேசிட்டு இங்கிட்ட இருக்க காசு எவனோ ஒருத்தன் சம்பாரித்து கொடுக்க, எவனோ ஒருத்தன் பங்கு பிரித்து கொடுக்குறாங்க. அந்த பங்கை பிரித்து கொடுக்குற விலையாவது ஒழுங்காக பார்க்குறியா பங்கு? இதெல்லாம் நீ இங்கே உட்காந்துட்டு பேசுகிறேன்னு எனக்கு நீ பேசுகிறது தானே வருத்தமாக இருக்குது. ஆமாம் அப்படித்தான் இருக்கும். நல்ல வேலை சொல்லாமல் போனிய, ஓட்டா போட்டியா, உங்களுக்கு அதுக்கு காசு கொடுக்கணும், போய் கேளுங்கன்னு இல்லை. ஏன் நீங்கள் தான் இருக்கீல, அதை பண்ணுவோம் இதை செய்வோம், உங்கள் பேரை சொல்லி வாங்கி கொடுக்குறது செய்கிறது. இவங்களால செய்ய முடியல, நான் தான் செஞ்சேன். ஆனால் அப்படி பண்ணாலும் அது தப்பாக போயிடும். என்னைக்கா இருந்தாலும் அது ஆப்பு தான். ஆனால் இப்படி ஒரு வார்த்தை எப்படி தான் இந்த வாயை வச்சுக்கலாம் நீ? ஆனால் வாய் இல்லைன்னு வச்சுக்க ரொம்ப கஷ்டம். எப்படியெல்லாம் திருப்புறாங்க பாருங்க. எந்த பக்கம் இங்கே ஏப்பா நிதி கொடுக்கலன்னு கேட்குறதுக்கு அங்கே அவங்க உங்களுக்கு கொடுத்தாங்களா? இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னே அவங்களுக்கு தெரியாது சார். அதாவது இப்போ உங்களுக்கு மாநில உரிமை பறிக்கப்படுதுன்றதுக்கு இதை விட வேறு என்ன ஒரு பெரிய உதாரணம் வேணும்? அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் எப்படி பார்க்குறாங்க? பேசும்போது மட்டும் எல்லாரும் எங்களுக்கு ஒன்று, நாங்கள் இவங்களெல்லாம் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், யாரையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், எல்லாரையும் தோளில் தூக்கிட்டு போவோம். காலில் போட்டு மிதிக்கிறீல, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஆனால் இதையும் இல்லைன்றாங்க. ஆனால் இப்போ இந்த நேரத்துலையும் கூட முட்டு கொடுத்து தூக்கி நிப்பாட்டுற பற்றி அண்ணன், யூ ஆர் கிரேட்ண்ணே, வேறு லெவலு. ஓ மனசாட்சிக்கு நீ செய்கிறது சரின்னு இருந்தால், உண்மையிலே மனுஷன் திங்கிறதெல்லாம் தின்னுதான் நீ இப்படி பேசுகிறேன்னு உனக்கு தோணுச்சுன்னா அப்படியே இருக்கட்டும்னு. அதுக்கப்புறம் உன்னையெல்லாம் பேசி வேஸ்ட். நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.